பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அனலைஸ் யோர் செல்ஃப், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். ஸோ நம்ம தியானித்த 5 வார்த்தையும் மீண்டும் நான் வேகமாக நினைவு போட்டு விரும்புகிறேன். முதலாவது வீடியோவில் நம்மளுடைய வாழ்க்கையில முதிர்ச்சி, மெச்சூரிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம முதிர்ச்சி பெற்று போய் கொண்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய வாழ்க்கை தேக்க நிலைமையில் உள்ளதா அப்படிங்கிறதை குறித்து நம்ம சிந்தித்தோம், தியானித்தோம். 3 விதமான அறிவு நமக்கு தேவை. தேவனை அறிகிற அறிவு, நம்மை அறிகிற அறிவு, பிறரை அறிகிற அறிவு. இந்த 3 அறிவும் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம முதிர்ச்சி பெற்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியும் என்பதை குறித்து தியானித்தோம். 2வது வீடியோல நம்முடைய சுய மதிப்பு, செல்ஃப் வொர்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து தியானித்தோம். ஒரு 4 காரியத்தை கண்ணாடி முன்னாடி நின்று ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கை பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். நான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நபர், நான் தேவனால் நேசிக்கப்படுகிறேன், தேவன் என்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், நான் அழகாக இருக்கிறேன். இந்த 4 காரியத்தை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய செல்ஃப் வொர்த்தை இன்னும் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதை குறித்து நம்ம தியானித்தோம். 3வது வீடியோல உங்களுடைய உணர்ச்சிகளை சீரான நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள், சேனல் யோர் இமோஷன்ஸ் அப்படிங்கிறதை குறித்து நம்ம தியானித்தோம். நாம எதை பார்க்குறோம், எதை கேட்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா மனிதர்களுக்கும் எந்த வயசா இருந்தாலும் ஸ்ட்ரகிள்ஸ், பிரச்சனைகள் அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ணணும். ஆவிக்குரிய ஒரு நண்பர் நமக்கு இருக்க வேண்டும், அவரிடம் உதவிகளை நாம் கேட்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனிடம் நாம் உதவியை நாடுகிற நபர்களாக, நம்முடைய உணர்ச்சிகளை அவரிடம் பகிர்ந்து கொள்ளுகிற நபராக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். 4வது வீடியோல பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது ஒரு வியாதி அப்படிங்கிறது குறித்து நம்ம தியானித்தோம். அந்த வியாதியை நாம் அழித்து போட வேண்டும் அப்படிங்கிறதை நாம் தியானித்தோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், சமுதாயத்தில், ஏன் சபையில் கூட இந்த வியாதியை நாம் வரவிடாமல் காத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருமே குறைவுள்ள நபர்கள் தான். மற்றவர்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பரிபூர்ண வாதம் அப்படிங்கிறது எதற்குமே யூஸ் ஆகாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளுமே நம்ம பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தியானித்தோம். கடந்த வீடியோல ஃபோக்கஸ் அண்ட் அபைட் இன் ஜீசஸ், இயேசுவை கவனியுங்கள், அவரில் நிலைத்தருங்கள். நம்முடைய கண்கள் எதன் மீது பதிக்கப்பட்டவைகளா இருக்கின்றன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஜீசஸோட பிரின்சிபல்ஸ், அவருடைய கோட்பாடுகளை கொஞ்சம் பைபிளை புரட்டி கண்டுபிடிங்க. வாட் வுட் ஜீசஸ் டூ, இயேசுவானவர் இந்த சூழ்நிலையில இருந்தா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத அப்போ எளிதாக நம்மளால கற்றுக்கொள்ள முடியும், பார்த்து அதன்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதை குறித்து தியானித்தோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த 5 காரியத்துல வளர தேவன் நமக்கு கிருபை தருவார். இந்த மாதத்திலும் கடைசி வீடியோல நான் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எப்பொழுதுமே இந்த செல்ஃப் அனலைஸ் பண்றப்போ, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறப்போ நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த 5 காரியத்தை தொடர்ந்து நம்ம பின்பற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 6வதாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துடைய கடைசியில வந்திருக்கிற நீங்களும் நானும் நன்றி நிறைந்த இருதயத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். லெட் அஸ் டெவலப் த ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட். அப்போ நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம போகணும், 2025க்குள்ள போகணும் அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல இருக்கிற கசப்பு அல்லது அதுல இருக்கிற அந்த தன்மைகள் இது எல்லாமே மாற்றி நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தை என்ன பண்ண வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். யார் யாருக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்க்கிற பொழுது, முதலாவது தேவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றி செலுத்த வேண்டும். இந்த வருஷத்துல இறுதியில வந்திருக்கிற நாம் அட்லீஸ்ட் ஒரு அரை நாளாச்சு எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, முழு மனதோடு முழு பலத்தோடு தேவனுடைய பிரசன்னத்தில் எங்கேயாவது தனியா அமர்ந்து அவருக்கு இந்த 11 மாசம், இந்த 12 மாசம் முழுவதும் என்னை நடத்தி வந்தீங்களே அப்படின்னு அவரை ப்ரைஸ் பண்ணி அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்க் பண்ணலாம். ஸோ அவருக்கு நம்மளுடைய கிராட்டிடியூட, அந்த நன்றி உணர்வை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். 2வது மற்றவர்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நன்றி உணர்வை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். யாரெல்லாம் உங்களோட லைஃப்ல உதவி செஞ்சிருக்காங்க, யாரெல்லாம் உங்களோட லைஃப்ல இந்த ஆண்டு பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க சிந்தித்து, வெறும் ஃபினான்ஷியலி பொருளாதாரத்துல மாத்திரம் அல்ல, நிறைய நேரத்துல உங்களோட இமோஷனலி நீங்க ஒரு மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாம். ஸோ நிறைய விஷயத்துல உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் கொடுத்துருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ மற்றவர்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்க
ஏற்கனவே நன்றி சொல்லியிருக்கலாம், ஆனா நேரம் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப ஒரு தடவை அவங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும் நீங்க சொல்லலாம், உங்களுடைய செயல்களின் மூலமாகவும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு gift கொடுத்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதத்துல இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், இந்த நன்றி நிறைந்த இருதயத்தை நாம் நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட நம்ம டெவலப் பண்ணி கொள்ள வேண்டும் டுவர்ட்ஸ் காட். தேவனை, அதாவது தேவனுக்கு முதலாவது நாம் நன்றி சொல்ல பழக வேண்டும். ரெண்டாவது டுவர்ட்ஸ் அதர்ஸ், மற்றவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற நபர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஸோ இந்த 6 காரியத்தையும் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில பின்பற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வெற்றிகரமாக புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த காரியத்தை தொடர்ந்து சிந்தியுங்கள். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ. காட் bless you.